ஒரு நல்ல தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். எல்லாரும் கைதட்டலாம். பூரா தமிழ்நாடா இல்லை ஒரிசாவா? கைதட்டுங்கள் அன்பு புத்திரர்களா. விழா கமிட்டி ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த பக்கமலத்துக்கு முன்னாடி 3 பேர் ஏறிக்கிட்டு நிக்கிறீங்களே என்னப்பா? என் தம்பிகளா அன்னைங்களா கும்புரே ஐயா நல்லா இருப்பா. அடே அடே எங்க கப்ளிங் பாய்ஸ் வந்துட்டாங்க. கப்ளிங் பாய்ஸ் உண்மைதான்டா. கப்ளிங் பாய்ஸ் திருப்பாலை ஜெகன் தினேஷ் நீலமணி சார்பாக ரூபாய் 201. அதுக்கு ஒரு அட்டை. நான் கூட 5000 நினைச்சேன். அண்ணே சத்தே மடியில வந்து உட்கார சொன்னேன். மடியில் உட்காரணும், தலையில உட்கார சொல்லு. இங்க வாரு என் தம்பி தான். வாடா வாடா. உன்னோட வந்தீங்களா? என் கூட சண்டை விட வந்தியா? சரி நல்லா இருக்கு. கூலிங் கிளாஸை போட்டுத்தாய். அன்பு கலையரசு தம்பி 501 போட்டாங்க. பாடா படுத்துறானடா போடா. 2 பேரும் சண்டை ஓடுறிய சாலுவை ஓடுறதுக்கு. நல்ல வேலை பேண்ட்டை கழட்டி விடாம போனானே தாங்க. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா மற்ற நாடகம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உட்காந்துருக்க ஆளே 55 பேர் தானே. நம்ம நாடகம்னா கலவரம் இருக்கும், கண்ணீர் புகை குண்டு இருக்கும், தீயணைப்பு வண்டி, ரிசர்வ் போலீஸு, கிராமத்தில் 50 பேர். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா காசு கொடுத்து உட்காந்துருக்க கிராமத்து ஆளுக்கு நாடகம் பார்க்க முடியாது. அதெல்லாம் வேதனை அடைகிறீங்களா? ஆமாம் ஆமாம் வா வீட்டுக்கு போ, யூடியூப்பில் பாரு. ஆனால் வெளியூர்லேருந்து வருகை தரக்கூடிய உறவுகளைத்தான் இந்த ஐயனார்புரம் கிராமத்தார்கள் வரவேற்க வேண்டும். இதான் உண்மை. இந்த மண்ணில் ஐயனார்புரத்தில் உங்கள் ஆயுசுக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. இதுதான் உங்கள் சொந்தங்கள். வரவேறுங்க எல்லாருமே. அதே என்னுடைய அண்ணன் தம்பி. நீங்கள் உள்ளூரில் தோஜையை 2 சுட்டு தண்டு விட்டு கறியை தண்டு விட்டு வந்து உட்காந்துக்கிற. வெளியூர்லேருந்து வர்ற ஆளுங்க 2000 செலவு பண்ணணும். ஓஜி வண்டியில் வந்தால் அவனுக்கு கோட்ரு வாங்கி கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், புரோட்டா திங்கணும், போகும்போது விட்டுட்டு போகாமல் இருக்க மறுபடியும் 100 ரூபாய் அடிச்சு விடணும், புயலை கொடுக்கணும், பூலிப்பு கொடுக்கணும், கப்ளிங் கொடுக்கணும். அவனை போக சொல்கிறான். கல்யாணம் என்பது என்ன? எல்லாரும் கவனிங்க. அன்பு இளைஞர்களே, யார் யார் முந்தி கிடமாட்டு கண்டுக்கு முத அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைய சின்ன பயலாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிடு. பொண்ணு கிடைக்கல பூரா வெறுகா திடுறேன். 7 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, கிடாமத்திரம்ன்றேன். பொண்ணு கிடைக்கல. ஏன்? அது காரணமே முப்பாட்டைங்க தான். பொம்பளை பிள்ளை பிறந்தா தீட்டு, பொம்பளை பிள்ளை பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாதன்னு கள்ளிப்பால் கொடுத்த கொண்ட உலகம் இந்த தமிழ்நாடு. அதே உண்மை. இன்னைக்கு தாய்மார் இல்லாமல் இல்லை. எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தாய் இல்லைன்னா இந்த எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு வந்திருக்க முடியாது. எப்படி டீச்சர் 1 லட்சம் வந்துடும். இறச்சி ஊத்திட்டு பிடிச்சிட்டு வா. யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த 5 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயனார்புரம் இந்த நாடகத்தை அகில உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்வது யூடியூப் சேனலே. வாழ்த்துக்கள். இப்போ கம்முன்னு இருப்பாங்க. சாமி அழைக்கும் போதே பருப்பு வேகும். ஏன் தூக்கிட்டு ஓடுறானோ? அன்னைக்கெல்லாம் ஸ்டாண்டுக்குள்ள ஒருத்தி ஆடி கனி கேமரா காணாம தெரியும். அவன் குலசாமி கோயில் கொண்டு போயிட்டான். காவடி நினைச்சு. கவனமா இருக்கடா. நான் என்ன செய்ய? சாமி தத்துருவமாக வரத்தையும் செய்ய. அதனால எல்லாரும் அமைதியாக இருங்க. பொம்பளையாள்லாம் சோத்தில் தண்ணி ஊற்றிட்டியாத்தா? பிரிட்ஜ் ஆஃப் பண்ணியா? பிரிட்ஜெல்லாம் கவனமாக கயிறை வச்சு கட்டி வை. இந்த குடிக்கிற ஆளுகள்லாம் சில பேர் போதையில் பாத்திரம் நினச்சி அதில் ஒன்று கடிக்கிறேன். அன்னைக்கு ஒரு ஆள் ஒன்று கடிச்சிட்டேன். உள்ளே இருக்க எலும்பு சம்பளத்தை காணா. என்ன பறவை மார்க்கெட்டா?
என்னடா இது? மிளகரணை மறக்க முடியாத கிராமம். எங்கு சென்றாலும் அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசியை போக்குவதமாக மிளகரணை கிராமத்தில் உள்ள பாண்டிச்சாமி மாடு மந்தேமன் கோயில் மாடு நண்பர்கள் சார்பாக தொடர்ந்து இந்த மதுரை மாவட்டத்துக்கு வருகை தந்தால் ஒரு சுப்பம் அரிசியை கொடுக்கிறார்கள். பசியமத்தக்கூடிய நீங்கள் எல்லாம் மிளகரணையில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைச்சு வணங்குறேன். ஏய், அரிசி அசால்ட்டா தூக்குறிய 5 கிலோவா என்னது? வீரண்டா அப்படி தூக்கு. அப்படியே அன்பாலயத்துக்கு போயிட்டு வா, 70 கிலோமீட்டர் தான். என் மக பிறந்த சந்தோஷத்துக்காண்டி என் சித்தப்பா சார்பாக என் மாளுக்காண்டி ஒரு அன்பளிப்பு. போய் சொல்லி நான் சித்தப்பன் கொடுத்தேன். சரி, என்னடா என்னடா என்று எங்க கேப்டன் அழிவு நடக்கணும்னு எம்கேஆர் வணங்கிறோம். நன்றி தம்பி. ஏலே சொல்லுங்க. எதிரில் கொலையை கடிச்சான்னு பாடுறான். கிரிச் அப்படியே உள்ள போய் பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு போ. அதுக்கு தானே அவங்க வர்றாங்க. பூரா என் தம்பி எதன் இந்தா உன் மகளுக்கு நீ கொண்டு போய் சட்டிக்குள்ள வச்சுக்கிறாத. ஏய், அந்த பிள்ளைய கணக்கு படம் தானே நிற்கிறாத. இங்கிட்டு இங்கிட்டு திரும்பி திரும்பியே பார்க்குறான்டா. அதனால நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஒரு பாட்டோட நோடிச்ச வாச்சிட்டு சாமியை கூப்பிடுவான். அப்படி சொன்னேன் சிங்கமே. வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி உழைச்ச காசுன்னு நம்ம கஷ்டப்பட்டா உள்ளூர்ல சிரிச்சிருவாங்க. 4 பேரை போல நல்லா வரணும்னா குடிய மறந்து குடும்பத்தை கவனிங்க அண்ணன் தம்பிகளா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே மைசட்டு, வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடலும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியான்னு 10 வயசு உள்ளே அந்த பிள்ளைக்கு என்ன தெரியான்னு 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா குடலும் கட்டு குடல் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அண்ணே, 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அண்ணே. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டுருவாங்க, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டுருவாங்க. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. என்ன ரத்னம் மாலி வாங்க ப்ரோ. என்ன ரத்னம் பொன்னரமாளுங்க குடியே மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா பேச்சுக்குளம் ஊராட்சி ஐயனாரபுரம் கிராமத்திலே ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமி ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ ஐயனாறு ஸ்ரீ நொண்டிச்சாமி. இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு
இந்த ஐயனாபுரம் கிராமத்தார்களும் கோயில் முந்தாமதுள்ள சிங்கார கலையரங்கில் ஐயனாபுரம் TNEP கான்ட்ராக்டுக்காரர் எங்க அண்ணே திமுக கிளை செயலாளர் உயர் திரு சா சிவமணி அவர்களின் புதல்வன் சி இது என்ன வேறுபாது சக்குரு குடும்பத்தார் சார்பாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை அலங்கரித்தாலும் வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆதியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். சித்தப்பா கொடுத்துறேன் என் மகள்கிட்ட. பஸ் ஊரம் பெருசா இருக்கு, என் மகன் போட்டுக்கான கிடக்கு. இந்தாப்பா ரூம் பாய், நீ போட்டுறாதடா, அங்கிட்டு போய் கூட கருவல்ல மாட்டி பார்ப்பேன். கெட்ட பையன். நடிபுஜ வேந்தன், நடிபுஜ மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை